என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ராகவன் என்னைய பற்றி? நாளைக்கு அவனை பார்த்து நான் கேட்க போகிற கேள்வியில் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இருக்க போகிறான் பார். நீ இப்படி பேசுறது உனக்கே ஓவரா தெரியலையாப்பா? நான் தான் உன் மனசாட்சி உன்னைய பார்த்து கேட்குறேன், சொல்லு. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது நீ உன் வேலையை பார். என் வேலையை நான் பார்க்குறேன் நேரம் வரும்போது. ராகவா, என்னையா கட்டிலேருந்து கீழே விழுந்த பிறகு தூங்கிட்டு இருக்கேன்? வா ஆனந்து, உன்ட்ட வாங்கின கடனை நேற்றே கொடுத்துட்டேன். மறுபடியும் காலையிலே வந்து என் வீட்டு வாசல் நிற்க. முதல்ல தானே கொடுத்துருக்க, அதுக்குள்ள வட்டி எங்க? என்னையா சொல்லுத? வட்டி இல்லாமல் தானே எனக்கு கடன் கொடுத்த. நீ வட்டிக்கு வாங்கிக்கிறேன் சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்ன பெருந்தன்ங்க. ஆமாய்யா, அப்போ சொன்னேன் முட்டாத்தனமா. இப்போ எனக்கு வட்டி தேவைப்படுது. என்னையா உனக்கு மனசாட்சியே கிடையாதா? உன் மனசாட்சி என்ன தூங்குதா? கேட்டாயா ஒரு கேள்வி? ஊன்னா அந்த மனுஷ பேரு என்னைய தான் தேடுதானோ. நான் எவனுக்கு சொந்தமோ அவன் என்னைய தேட மாட்டேன். நாளை காலையில வருவேன், வட்டி ஏற்பாடு பண்ணி. இந்த ஆனந்துக்கு ஒரு காலத்தில் இவ்வளவு உதவுனேன், பணம் அவனை எப்படிலாம் மாற்றிட்டு. அழித்தாயம்மா, உங்கள் வீட்டுக்காரர் இந்த வீட்டை என்கிட்ட அடகு வச்சு வாங்கின கடன் வட்டி எல்லாம் சேர்ந்து அதிக தொகை வந்துட்டுமா, அதிக தொகை வந்துட்டு அதில் இந்த உங்கள் வீடே மூழ்கி போச்சு. ஒரு வாரம் டைம் தான், வீட்டை காலி பண்ணிடுங்க. இந்த வீடு இனிமேல் எனக்கு சொந்தம். ஐயா கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா, 2 பொட்டை பிள்ளைகளை வச்சிருக்கேன். இதோட கூட்டிக்கிட்டு நான் எங்கேயா போவேன்? என்னை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்களே, வீட்டை விட்டு நான் எங்கேயா போவேன்? எப்படியா பழைப்பேன்? அது ஓன் தலையில் சும்மா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கடனை வாங்கும்போது வீட்டை அடமான வச்சு வாங்கும்போது இனிச்சு தானே கிடந்தது. அது திருப்பி கேட்கும்போது கசக்குதோ உங்களுக்கு? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். உங்க அம்மா கூட பிறந்தவன அங்கிள் ஜங்கிள்னுகிட்டு இருக்க. இது டீசெண்டான பேச்சு. ஆனால் கன்சிடர்லாம் பண்ண முடியாது. டிசைட் பண்ணிட்டேன், நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும். டேக்கு ராதா, இது ஆண்டவனுக்கு கூட பொறுக்காதுடா, ஆண்டவனுக்கு கூட பொறுக்காது. யூ பி சைலண்ட். மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு போகிறாங்க. என் மனசாட்சி தூங்குதா இல்லை தூக்கு போட்டு செத்துருச்சா? ஆஹா, இவனை வச்சு என்னையும்லாம் மானங்கெட்ட கேள்வி கேட்காங்க. இவனை விடக்கூடாது, ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ண போகிறேன், எனக்கு சக்தியை கொடு. என்ன ராகவன், சௌக்கியமா? மறுபடியும் நீயா? வேண்டாம் ஷாக். நான் அவன் இல்லை, அவனோட மனசாட்சி. எப்படி நம்புறது அவனோட மனசாட்சி? இந்தா உன்ட்ட அவன் அநியாயமாக வாங்கின வட்டி பணம் எடுத்துக்கோ, வாங்கிக்கோ. என் கண்ணையே என்னால் நம்ப முடியலப்பா. நீ நம்பலாம் தாராளமாக. எதுக்குமா ஷாக் ஆகிறீங்க? நான் ஆனந்த் இல்லை, ஆனந்தோட மனசாட்சி மனித ரூபம் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் வீடு உங்ககிட்டே இருக்கும், தாங்க உங்கள் வீட்டு பத்திரம் வாங்கிடுங்க. சந்தோஷமா இருங்கம்மா, சந்தோஷமா இருங்க. அவனோட மனசாட்சி தூக்குதா இல்லை தூக்கு போட்டு செத்துட்டா அப்படின்னு கேட்டிங்களே, மனசாட்சியை எவனாலும் கொல்ல முடியாதுமா. ஆண்டவன் அந்த வல்லமையை எங்களுக்கு கொடுத்துருக்கான். இந்த பத்திரத்தை வாங்கிடுங்க, சந்தோஷமா இருங்க. அவன் கேட்டான்னா பத்திரத்தை உன் மனசாட்சி கொடுத்துச்சுன்னு சொல்லுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அங்கிள். நீ என்ன தாராளமாக அங்கிள்னே கூப்பிடு. உங்கள் அம்மா எனக்கு உடன்பிறவா சகோதரி. மனசாட்சி எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்ட. ஒன்னும் உயிரோட விட மாட்டேன், கொண்டு புதைக்க போறேன். என்னடா பயங்கரமா சீன் போடுத? நாங்க சைலண்டா இருக்கிறது பார்த்தோம், நீங்க இருக்க விட மாட்டேங்கிங்க. நீங்க பண்ற அட்ராசிட்டியில நாங்க வயலண்ட் ஆயிட்டோம்டா, வயலண்ட் ஆயிட்டோம். ஒன்னு கொண்டு புதைச்சிருவேன், ஒன்னு மரியாதைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் லாஸ்ட் வார்னிங், தெரிஞ்சு. நான் ஒரு பேச்சுக்கு தான் உன்னை கொண்டு புதைக்க போகிறோம்னே, நீ ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டியப்பா. என்ன கொண்டு புதைக்கிறதுக்கு? தெரிஞ்சிருந்தேன்ப்பா, தெரிஞ்சிருந்தேன். இது நல்லவனு கலை. இப்பெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க மனசாட்சிப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்துதானே ஆகணும், அதான வழி. மனசாட்சிக்கு விரோதம் பண்ணிட்டு வாழ முடியுமா ஐயா? கரெக்டாக சொன்னப்பா. ஏன்னா
நாங்கள் கேள்வி கேட்டே கொண்டு விடுவோம்ல அவங்கள. ஊர் உலகத்தில் எல்லாரோட மனசாட்சியும் முழிச்சுக்கிட்டு அது எல்லாரு கூடயும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இனிமேல் இந்த தில்லாலங்கடி வேலை மோடி மசான் வேலைலாம் எவனும் செய்ய முடியாது, தப்பு தண்டா பண்ணி சம்பாதிக்க முடியாது. அதுக்கு நாங்கள் விட மாட்டோம்.